அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். உன்னத பாட்டு 2:15. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதே. இப்போ சூலமத்தி பாடுறா, அவதான் அந்த தோட்டத்தை பராமரிக்கிறா. அந்த வேலையை தான் சகோதரர் கொடுத்துருக்குறாங்க. அந்த நேரத்தில் தான் சாலமோனை சந்திக்கிறார். இப்படி அவ பாடுற பாட்டு ஒன்று, கொடி நரிகளும் சிறு நரிகளும் தோட்டத்தை கெடுக்காதபடி பிடியுங்கள். பூவும் பிஞ்சுமாய் தோட்டம் இருக்கிறதே, இந்த கொடி நரிகளும் சிறு நரிகளும் கெடுத்து போடக்கூடாதே. ஆக தோட்டத்தை, திராட்சை தோட்டத்தை, அதன் கனியை கொடி நரிகளும் சிறு நரிகளும் கெடுத்து போடக்கூடாது என்று அவள் விரும்பி பாடின ஒரு பாட்டு. இந்த கொடிநரிகள்ங்கிறது பலஸ்தீனா தேசத்துல ஏராளமா இருந்திருக்கிறது. திராட்சை தோட்டத்தை அழிக்கக்கூடியவைகள், தன் கனியை அடித்து கெடுக்கக்கூடிய பொல்லாதவைகள். திராட்சை தோட்டத்துக்கு ஆபத்து அந்த கொடிநரிகள் தான். அதாவது இந்த நரிகள் குழியை தோண்டி அந்த குழியிலே வாசம் பண்ணக்கூடியவர்கள். அப்படி இந்த கொடிநரிகள் குழி தோண்டி அதுல பதுங்கி இருந்து திராட்சை தோட்டத்தை அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருந்திருக்குது. அதான் சொல்ற, குடிநரியை பிடியுங்கள். இது எதை குறிக்குதுன்னா, அருமையான கத்திரி பிள்ளைகளே, நமது வாழ்க்கையிலே நமது குடும்ப உறவுகளை, குடும்பத்தை அழிக்கக்கூடிய சக்திகள் இருக்கிறது. குடும்ப உறவுகளை கெடுக்கக்கூடிய அதான் தோட்டங்கள். அந்த சக்திகளை பிடியுங்கள். கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் பெற்றோர் உறவு, இந்த உறவுகளை கெடுக்கக்கூடிய சக்திகள் ஏராளம் உலகத்திருக்கிறது. நீ நிறைய பிரச்சனை பாருங்க, என்னன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இதெல்லாம் ஒரு குடிநரி. இதெல்லாம் பேசி சரி பண்ணணும். ஜெபம் பண்ணி தேவ பிள்ளைகள் சரி பண்ணணும். தேவ சமூகத்துக்கு வரணும். ஆண்டவரை நம்பணும், ஆண்டவரை நாடணும். கர்த்தரை நம்பி விட்டு கொடுத்து மன்னித்து அடக்கத்தோட, ஆக சந்தேகப்படாம ஒருத்தர் தாராளமா நம்பி மன்னித்து அன்பு செலுத்தி உங்க குடும்பத்தை கட்டி இப்படிப்பட்ட குடிநரிகளை விரட்டுங்கள். இந்த காக்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, உங்க குடும்பத்துல என்னென்ன குடிநெறி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதை இன்றைக்கு விரட்டுங்க. இயேசு நாமத்தில் சொல்லி ஜெபம் பண்ணி, ஆக விசுவாசத்தோட ஆண்டவர் சார்ந்து விரட்டுங்கள். உங்க குடும்பம் நல்ல தோட்டமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.